உமது பாகவதம் ஞானிகள் போற்றுபவை, துன்பத்தை துடைப்பவை, பாவங்களை போக்குபவை, பேரானந்தத்தை கொடுப்பவை. இத்தகைய பரிமைகளுடைய பாகவத் கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களின் இதயங்களில் விட்டிருக்கும் அந்த இறைவனுடைய திருவடிகளுக்கு இன்னும் நமஸ்காரங்கள். என்றும் எப்போதும் ஆனந்தம் தரும் பாகவத் கதையில் இன்று மாரியம்மாவும் பரசுராம் நாடு தரும் செய்தியை பார்க்கும் பொழுது பாகவதத்தில் மட்டுமல்லாமல் பகவான் பரசுராமரின் வரலாற்றில் பல நிகழ்வுகள் இருந்து கொண்டும் அதன் வழியாக பல செய்திகளை உலக மக்களுக்கு கொடுத்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது. உதாரணமாக தமிழ்நாட்டில் எண்ணற்ற மாரியம்மா ஆலயங்கள் இருக்கின்றன. சொல்லப்போனால் மாரியம்மா இல்லாத ஊரே இல்லை என்றே நாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு பெருமையுள்ள இந்த மாரியம்மா அவர்கள் பரசுராம் வாழ்வில் எவ்வாறு இடம்பெற்றார் என்று பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கின்றது. ஆதி காலத்தில் ஜமதக்னி என்ற முனிவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய மனைவியின் பெயர் ரேணுகா. அவர்கள் தினசரி இறை நாமத்தோடு மன ஒருமைப்பாட்டோடு ஆற்றுக்கு சென்று அந்த ஆற்று மணலால் பானையை செய்து அந்த பானையில் தண்ணி எடுத்து வந்து தன்னுடைய கணவர் நடத்தும் யாகத்திற்கு கொடுப்பது வழக்கமாக அவர் இருந்து கொண்டிருந்தார். அவ்வாறு இருந்து கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு நாள் பகவான் நாமத்தோடு மன ஒருமைப்பாட்டோடு ஆற்றுக்கு செல்கின்றார். செல்லும் பொழுது ஆற்று நீரில் ஒரு அழகான கந்தர்வன் தெரிகின்றான். இதை கண்டு ஆச்சரியப்பட்ட ரேணுகா தேவி அவர்கள் ஆகாயத்தை பார்க்கின்றனர். ஆகாயத்தில் கந்தர்வன் அங்கு சென்று கொண்டிருக்கின்றான். இதன் காரணமாக மன ஒருமைப்பாட்டு இழந்துவிட்டு ஆற்று மணலால் பானை செய்யாமல் போய்விடுகின்றது. இதன் காரணமாக தன்னுடைய கணவர் தினசரி செய்யும் யாகத்திற்கு நீர் கொண்டு வராமல் போக வேண்டிய சூழ்நிலை. இதை அறிந்து கொண்ட ஜமதிக்கும் முனிவர் மனைவியின் செய்த தவற்றை தன்னுடைய ஞானக்கண்ணால் கண்டுகொள்கின்றார். கோபத்தில் அவருடைய மகன்கள் 4 பேரை கூப்பிடுகின்றார். உன்னுடைய அம்மாவை வெட்டிவிடு என்று சொல்கின்றார். அந்த 4 குழந்தைகளும் அம்மாவின் பாசத்தால் எங்களால் முடியாது என்று சொல்லிவிடுகின்றனர். ஜமதக்னி முனிவர் மிகுந்த கோபப்பட்டு பரசுராமரை கூப்பிடுகின்றார். பரசுராமா, தந்தை சொல்வதை கேட்க மாட்டாயா? நீனாலும் உன் அம்மாவை வெற்றிவிடு, மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டார். இவ்வாறு சொல்லும் பொழுது தந்தை சொல்விக்க மந்திரமில்லை என்ற வார்த்தைக்கு இணங்க பரசுராமர் அவர்கள் செயல்பட ஆரம்பிக்கின்றார். அன்பான பக்தர்களே, பரசுராமர் எதற்காக சம்மதித்தார் என்று பார்க்கும் பொழுது, அம்மா இறந்தாலும் அம்மாவுக்கு உயிர் கொடுக்கும் சக்தி தன்னுடைய தந்தைக்கு உள்ளது. அந்த அளவுக்கு அவர் சக்தி வாய்ந்தவர்.
என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். இதன் காரணமாக அம்மா இறந்தாலும் நாம் உயிரோடு பார்க்க முடியும் என்ற தைரியத்தில் தந்தையினுடைய கட்டளைக்கு இணங்க கோடாரியால் அம்மாவை வெட்டப் போகின்றார். இதுவரை பாகவதத்தில் அந்த வரலாறு இருக்கின்றது. இதிலிருந்து மாரியம்மா வரலாறு ஆரம்பிக்கின்றது. இவ்வாறு கோடாரியால் அம்மாவை நோக்கி செல்லும் பொழுது ரேணுகாதேவி அவர்கள் சொல்கின்றார்கள், மகனே, நீ என்னை கொல்லாதே. நான் செய்த பாவம் உன்னை அடையக்கூடாது. அதற்கு பதிலாக நானே தற்கொலை செய்து கொள்கின்றேன் என்று அம்மா அவர்கள் மகனை நோக்கி சொல்கின்றார். இவ்வாறு அம்மா அவர்கள் தன்னுடைய மகன் மேல் அந்த பாவம் விழக்கூடாது, ஊரார்களும் பெற்ற தாயே கொன்ற மகன் அல்லவா என்று பழிசொல் சொல்லக்கூடாது என்பதற்காக தாயானவர் மகன் மேல் அந்த பழி சுமக்காமல் அந்த இடத்தை விட்டு அவர் நகர்கின்றார். அப்பொழுது ஜமதக்கினி முனிவர் சொல்கின்றார், பரசுராமா, ஏன் நிற்கின்றாய்? உடனே செல் என்று அவர் சொல்லுகின்றார். இவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் அம்மா அவர்கள் வேகமாக பக்கத்தில் உள்ள கிராமத்தை நோக்கி செல்கின்றார். அவர் செல்லும் பொழுது பரசுராமர் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றார். அவ்வாறு வந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் பக்கத்தில் உள்ள கிராமத்தில் ஒரு வீட்டில் உள்ளே நுழைந்து விடுகின்றார். அந்த வீட்டுக்காரர்கள் ரேணுகாமாவை பார்த்தவுடன் வணங்க ஆரம்பிக்கின்றனர். அம்மா அவர்கள் வேகமாக வந்த காரணத்தினால் பசியோடு இருப்பார்கள் என்பதற்காக அவர்கள் ஒரு கிண்ணத்தில் கூளை ஊற்றி பசியாறுமாறு சொல்லுகின்றனர். நீங்கள் பத்திரமாக இருங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என்று சொல்லிவிட்டு கணவனும் மனைவியும் வீட்டிற்கு வெளியே சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றனர். அந்த வழியாக பரசுராம் கோடாரியோடு வருகின்றார். வரும்பொழுது இவர்கள் கணவன் மனைவி சண்டை போடுவதை பார்த்தால் அம்மா எங்கே என்று இவர்களிடம் எப்படி கேட்க முடியும் என்று அவர் பக்கத்து தெருவிற்கு பரசுராம் அவர்கள் சென்று விடுகின்றனர். உடனே கணவனுடன் மனைவியுடைய நாடகம் முடிந்தது. உள்ளே சென்று, அம்மா தாயே, உன்னுடைய மகன் சென்று விட்டார் என்று சொல்ல ரேணுகாதேவி உடனே வெளியே வந்து நதிக்கரையை நோக்கி செல்கின்றார் தற்கொலைக்காக. அவ்வாறு செல்லுகின்ற சமயத்தில் மற்றொரு தெருவில் மீனவ குலத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய குலதெய்வத்தை திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிற சமயத்தில் பரசுராம் அம்மாவை பார்த்து விடுகின்றார். உடனே ரேணுகாதேவி அவர்கள் அந்த விழாவில் நடந்து கொண்டிருந்த கோயிலுக்கு நுழைகின்றார். தன்னுடைய நிலைமையை சொன்னவுடன் அந்த பக்தர்கள் எல்லோரும் அவர்களுக்கு சப்போர்ட் கொடுத்து அந்த ரேணுகாமாவை ஆலயத்தில் உள்ள கற்ப கிரகத்தின் உள்ளே உள்ள விக்கிரகத்தின் பின்னாலில் அவர்களை மறைத்து விடுகின்றனர். பரசுராம் அவர்கள் அந்த ஆலயத்துக்கு செல்கின்றார். கத்தியோடு கற்ப கிரகத்தில் நுழைய முடியாது என்று தெரிந்து கொண்டு அம்மா அங்கே இல்லை என்று நினைத்துக்கொண்டு அவர் பின்னால் சென்று விடுகின்றார். இவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் அந்த பக்தர்கள் ரேணுகாமாவோடு சொல்கின்றனர். ரேணுகாதேவி அம்மா அவர்கள் வெளியே வந்து வேகமாக நதிக்கரையை நோக்கி சென்று நதியிலிருந்து அந்த மலை மேல் செல்கின்றார். மலையிலிருந்து உள்ளே குதிக்க வேண்டும் என்பதற்காக அவர் செல்லும் பொழுது அந்த ஊர் காவல்காரன் வெட்டியான் என்று சொல்வார்கள். அவர்கள் ரேணுகாதேவி அம்மா அவர்கள் தற்கொலை செய்ய போகின்றார் என்பதை உணர்ந்து கொண்டு நேராக போய் அந்த அம்மாவை கைப்பிடித்து காப்பாற்றுகின்றார். பற்றாக்குறைக்கு வெட்டியானுடைய மனைவி மாதங்கி அவர்களையும் கூப்பிட்டு, இந்த அம்மாவை நீ உடனடியாக நம்முடைய வீட்டுக்கு எடுத்துச் செல் என்று சொன்னவுடன்
வெட்டியான் மனைவி அவர்கள் ரேணுகாமாவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்துச் செல்கின்றனர். இந்த செய்தியை கேட்டவுடன் பரசுராமருக்கு கோபம் வருகின்றது. நேராக வெட்டியான் வீட்டிற்கு வருகின்றார். வெட்டியான் சொல்கின்றார், என்னுடைய வீட்டுக்கு தஞ்சம் அடைந்தவரை காப்பாற்றுவதே எங்களுடைய குடும்ப தர்மம், அவர்களை வெட்ட விட மாட்டேன் என்று சண்டைக்கு ரெடியாக இருக்கின்றார். பரசுராமுடைய வலிமை யானை மாதிரி, வெட்டியானுடைய வலிமை பூனை மாதிரி. என்ன நடக்கும் என்று பாருங்கள். உடனே வெட்டியான் சண்டை போட ஆரம்பிக்கின்றான். பரசுராமர் தன்னுடைய கோடாரியால் வெட்டியான் தலையை வெட்டி விடுகின்றார். வெட்டியான் இறந்தவுடன் அவனுடைய மனைவியானவள் மாதங்கி கணவரை நோக்கி ஓடி வருகின்ற பொழுது மனைவியையும் வெட்டி விடுகின்றார். உடனே ரேணுகாதேவி, எனக்காக 2 உயிர்களை வெட்டிவிட்டாய பரசுராமா என்று அலறிக்கொண்டு வெளியே வருகின்ற சமயத்தில் அவரையும் வெட்டி விடுகின்றார். இவ்வாறாக 3 பேரையும் வெட்டிவிட்டு நேராக ஆசிரமத்துக்கு செல்கின்றார். தன்னுடைய அப்பாவிடம் கதறி கதறி அழுகின்றார். தெய்வமாக உள்ள என்னுடைய அன்னையை வெட்டிவிட்டேன், அதை காட்டிலும் என் தெய்வத்தை பாதுகாக்க வந்தவர்களையும் நான் வெட்டிவிட்டேன். நீங்கள் அவர்களை தான் நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று மன்றாடி கெஞ்சி கேட்கின்றார். அப்பொழுது ஜமதக்கினி முனிவர் அவர்கள், தந்தை சொல்விக்க மந்திரமில்லை என்ற உதாரணத்திற்காக நீ வாழ்ந்து விட்டாய், என்னுடைய வார்த்தையை காப்பாற்றி விட்டாய், உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேள் என்று சொல்கின்றார். அவர் சொல்கின்றார், இறந்தவர்கள் 3 பேரும் பிழைக்க வேண்டும். 2வது, பிழைத்தவுடன் நான் தான் அவர்களை கொன்றேன் என்று அவர்களுடைய மனதில் அந்த இது இருத்தல் கூடாது. அந்த 2 வரங்களை அப்பாவிடம் கேட்கின்றார். அப்பானவர் மந்திரம் நீர் நிறைந்த அந்த கமண்டலுவை பரசுராமனுக்கு கொடுக்கின்றார். பரசுராம் மிக சந்தோஷத்தோடு அவசரப்பட்டு அவர் அங்கிருந்து ஓடி வருகின்றார். இறந்த அம்மாவை பார்க்க போகின்றோம் என்ற தருணத்தில், அவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் முதலில் வெட்டுப்பட்டவர் வெட்டியான். மந்திர நீரை தெளித்து அந்த வெட்டியான் தலையை ஊட்ட வைக்கின்றார். வெட்டியான் இறந்து விட்டார். 2வதாக 2 பெண்கள், அவர்களின் மீது நீர் தெளித்து அவர்களுடைய தலையை அவசரப்பட்டு தலைகால் புரியாமல் சந்தோஷத்தில் ஒட்டி விடுகின்றார். அவர்களும் எழுந்து விடுகின்றனர். எழுந்து பார்த்த பின்னால்தான் தெரிகின்றது, பரசுராம் அவர்கள் பெரிய தவறு செய்து விட்டார். என்னவென்று பார்த்தால், அம்மா தலையை வெட்டியான் மனைவி மாதங்கி உடம்போடு ஒட்டி விட்டார். மாதங்கினுடைய தலையை அம்மா உடம்போடு ஒட்டி வைத்து விட்டார். உடனே இந்த நிகழ்ச்சியை பார்த்தவுடன் திரும்பவும் அப்பாவை கூப்பிடுகின்றார். அப்பா, இந்த மாதிரி ஆகிவிட்டது, நீங்கள் தான் இதற்கு ஒரு வழி சொல்ல வேண்டும் என்று அவர் கதறி அழுகின்றார். அப்பா அவர்கள் பார்க்கின்றார், தலை மாறிய காரணத்தினால் இன்று முதல் உங்களுடைய அம்மா மாரியம்மாவாக காட்சி தருவார் என்று சொன்னவுடன் இறந்த 3 முனிவரை நமஸ்காரம் செய்கின்றனர். அப்பொழுது அந்த ரேணுகாதேவி தலையுடைய அந்த அம்மா அவர்கள் சொல்கின்றார்கள், எனக்கு ஒரு 3 வரங்கள் வேண்டும். என்ன வரம் என்று கேட்கும் பொழுது, பரசுராம் என்னை வெட்ட வரும்பொழுது முதலில் ஏகாலி வீட்டில் நான் ஒளிந்து கொண்டேன், அதாவது வண்ணான் என்று சொல்வார்கள். அந்த வீடு எனக்கு தாய் வீடாக இருக்க வேண்டும். என்னுடைய ஆலயத்திற்கு அங்கிருந்துதான் சீர் வரிசைகளும் கூழும் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் ரேணுகாதேவி அம்மாவர்கள் வந்தவுடன் அவர்களுக்கு பசியாற்றுவது கூழ் கொடுத்தார்கள். 2வது, நான் பரசுராமனும் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக மீன் குலத்தோருடைய ஆலயத்திற்குள் உள்ளே நுழைந்து நான் மறைந்து கொண்டேன். அந்த குலத்தவர்கள்தான் எனக்கு பூஜாரியாக வர வேண்டும் என்று கேட்கின்றார். 3வதாக வெட்டியான்.
இந்த வெட்டியான் குலத்தை சேர்ந்தவர்கள் தான் எனக்கும் என்னுடைய ஆலயத்திற்கும் பாதுகாப்பாக கொடுக்க வேண்டும் என்று 3 வரங்களை அவர் கேட்கின்றார். ஜமதக்கினி முனிவரும் கொடுத்து விடுகின்றார். அன்பார்ந்த பக்தவர்களே, இன்று ஆடி மாதம் முழுவதும் மாரியம்மனுடைய திருவிழாக்கள் எல்லா இடங்களும் நடந்த வண்ணம் இருக்கின்றன. நீங்கள் புண்ணியம் செய்த காரணத்தினால் மாரியம்மனுடைய வரலாற்றை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது. இதனால தான் மாரியம்மா திருவிழா என்பது கூழு ஊர்த்தி பிரசாதமாக எல்லோரும் குடித்துக் கொண்டிருக்கின்றனர். இவ்வாறு இந்த மாரியம்மா இந்த நிகழ்வு எங்கே நடந்தது என்று பார்க்கும் பொழுது, இமாச்சல பிரதேசத்தில் உள்ள ஜக்மூர் மாவட்டத்தில் ரேணுகா ஆலயம் என்ற ஒரு ஆலயம் கட்டப்பட்டு இன்றும் வழிபட்டு வருகின்றனர். அந்த ஆலயத்தில் மாரியம்மனுடைய தலை விக்கிரகம் மட்டும்தான் அங்கு இருக்கின்றது. இதே போன்று தமிழ்நாட்டிலும் பல மாரியம்மன் ஆலயங்களில் தலையை மட்டும்தான் வைத்திருப்பார்கள். அதை வழிபாடு செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த ரேணுகாதேவி ஆலயத்தில் பரசுராமனுடைய விக்கிரகம் இருக்கின்றது. பரசுராமர் தீர்த்தம் என்ற ஒரு தீர்த்தம் அங்கு இருக்கின்றது. அங்கு செல்லக்கூடிய பக்தர்கள் எல்லோரும் அந்த ரேணுகாதேவியை வழிபட்டு பலனடைந்த வண்ணம் இருக்கின்றனர். இவ்வாறு பரசுராமருடைய வாழ்வில் அவரை விட்டு அவருடைய அம்மா மாரியம்மாவாக மாறி காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். சில ஆண்டுகளில் அவருடைய அப்பாவும் மறைந்து விடுகின்றார். இதன் காரணமாக 2 பேர்களுக்கும் பித்ரு தர்ப்பணம் செய்ய வேண்டும். அதே போன்று பரசுராம் அவர்கள் 21 சத்திரியர்களை 21 முறை கொன்ற பாவத்தையும் போக்க வேண்டும். இத்தனை பரிகாரத்தை செய்வதற்கு தகுந்த முனிவரை தேடிக்கொண்டிருக்கிற சமயத்தில் பல முனிவர்கள் வருவதற்கு தயங்கினர். இறுதியாக காசியப்பர் முனிவரை சந்திக்கின்றார். காசியப்பர் முனிவரை சந்திக்கின்ற சமயத்தில் அவர் சொல்லுகின்றார், என்னுடைய மந்திர வலிமையாலும் என்னுடைய யோக வலிமையாலும் இந்த பரிகார பூஜை என்னால் செய்ய முடியும். ஆனால் காணிக்கை உன்னால் கொடுக்க முடியுமா என்று பரசுராமரை கேட்கின்றார். பரசுராமர் காசியப்பரை முனிவரை விட்டால் வேறு யாரும் இந்த யாகத்தை செய்ய முடியாது என்ற நிலையில் தருகிறேன் என்று வாக்கு கொடுத்து விடுகின்றார். காசியப்பர் முனிவரும் அவருடைய சீடர்களும் முதலில் பரசுராமருடைய பெற்றோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் செய்கின்றனர். இரண்டாவது 21 மன்னர்களை 21 முறை கொன்ற அந்த பாவத்தை போக்குவதற்காக ஒரு மிகப்பெரிய யாகத்தை செய்து பரசுராமர் அவர்களுக்கு மனம் மகிழ்வும் வண்ணம் இந்த யாகத்தையும் பூஜையும் செய்து முடிக்கின்றார். காசியப்பர் முனிவர் கேட்கின்றார், ஏற்கனவே காணிக்கை ஒன்று நான் உங்களிடம் கேட்டேன். நீங்கள் ஆண்டு கொண்டிருந்த அந்த நிலப்பகுதி அத்தனையும் எனக்கு சமர்ப்பணமாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டுவிடுகின்றார். பரசுராமர் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பரசுராமர் எல்லாத்தையும் அந்த காசியப்பர் முனிவர் கையில் கொடுத்து விடுகின்றார். அடுத்து அந்த முனிவர் சொல்லுகின்றார், இமயம் முதல் கன்னியாகுமரி வரை இப்பொழுது என்னுடைய நிலப்பகுதியாக இருக்கின்றது. இந்த நிலப்பகுதியில் நீங்கள் தங்கக்கூடாது என்று சொல்லிவிடுகின்றார். அவ்வாறு சொல்லும் பொழுது பரசுராமர் அவர்கள், நிலப்பகுதி முழுவதும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் நீர்ப்பகுதி உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால் பரசுராமர் அவர்கள் நேராக வருண பகவானை நோக்கி அவர் தவம் செய்ய ஆரம்பிக்கின்றார். அப்பொழுது வர்ண பகவான் காட்சியளிக்கின்றார். வர்ண பகவானிடம் அவருடைய கோரிக்கையை வைக்கின்றார். வர்ண பகவானும் அவருக்கு ஆசீர்வாதம் அளித்து அவர் சொல்லுகின்றார், பரசுராமா, இந்த அரபிக்கடல் உள்ளது. இந்த கடலில் உன்னுடைய கோடாரியை
எவ்வளவு தூரம் வீசி எறிகின்றாயோ அவ்வளவு தூரம் அந்த கடல் நீரானது உள்வாங்கி உனக்கு நிலப்பகுதியை அளிக்கும் என்று சொல்லுகின்றார். இதன் காரணமாக பரசுராம அவர்கள் தன்னுடைய வலிமையை காட்டி கோடாரியை எவ்வளவு தூரம் எரிய முடியுமோ அவ்வளவு தூரம் சமுத்திரத்தில் எரிகின்றார். அவ்வாறு எரிகின்ற சமயத்தில் எவ்வளவு தூரம் கோடாரியானது சென்று விடுகின்றதோ அவ்வளவு தூரம் அந்த கடல் நீரானது உள்வாங்கி அவருக்கு நிலப்பகுதியை கொடுக்கின்றது. அந்த நிலப்பகுதிக்கு பேர் கடவுள் தேசம் என்று அழைக்கின்றனர். காட் ஓன் லேண்ட் என்றும் சொல்லப்படுகின்றன. பரசு நாடு என்றும் பார்கவ நாடு என்றும் மலைநாடு என்றும் இறுதியாக அது கேரளா நாடு என்றும் அழைக்கப்படுகின்றனர். இதன் காரணமாக பரசுராம் அவர்கள் இறுதி காலத்தில் அந்த பகுதியில் வாழ்ந்து தவம் இருந்து வைகுண்டத்தை அடைந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இதனால்தான் இன்றும் கேரளாவில் பல பகுதிகளில் பரசுராமருக்கு பல ஆலயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. உதாரணமாக திருவனந்தபுரம் அருகில் திருவள்ளம் என்ற இடத்தில் மிகப்பெரிய பரசுராம ஆலயம் இன்றும் பக்தர்களுக்கு காட்சியளித்த வண்ணம், பக்தர்களுக்கு அருள்வாளித்த வண்ணம் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றன. அதேபோல் பகவான் பரசுராம் அவர்கள் எங்கோ பிறந்து எப்படியோ வாழ்ந்து எத்தனையோ மாற்றங்கள் ஏற்பட்டு இறுதியில் கேரளாவில் வாழ்ந்ததாக சொல்லப்படுகின்றது. அதேபோல் இந்த பாகவத் கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் தம்முடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் எந்த மாற்றங்கள் வந்தாலும் அந்த சூழ்நிலையில் ஆண்டவனை நினைத்து ஆன்மீக பயிற்சி செய்த வண்ணம் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதேபோல் மேற்கொண்ட பாகவத் கதையில் ஜமதக்கனி முனிவர் போல் முதலில் கடவுள், அடுத்து உலக கடமை, உலக வாழ்க்கை என்ற தத்துவத்தில் ஒவ்வொருவரும் வாழ்ந்து பயிற்சி செய்ய வண்ணம் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அதேபோல் இன்று மாரியம்மாவை பற்றி தெரிந்து கொண்டோம். அவரை வணங்கும் போதெல்லாம் அவருடைய வரலாறு நமக்கு ஞாபகமாக இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அந்த மாரியம்மாவை போல் பணிவோடும் வாழ்க்கையில் அர்ப்பணிப்போடும் தியாகத்தோடும் அதோடு ஆன்மீக பயிற்சி செய்த வண்ணம் நம்முடைய வாழ்க்கை பயணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதேபோல் வாழ்வில் ஒரு முறையாவது கேரளத்தில் உள்ள பகவான் பரசுராமருடைய ஆலயத்திற்கு சென்று அவரை வழிபடுவதன் மூலம் அவருடைய ஆசீர்வாதத்தால் என்றும் எப்போதும் ஆனந்தமாக வாழ எல்லா வல்ல பகவான் பரசுராமரை பிரார்த்தனை செய்து நான் நிறைவு செய்கின்றேன். ஓம் சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தட்சத். ஸ்ரீராமகிருஷ்ணா பணமஸ்து.